सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानकी कांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सगल साधुमल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यासांबरीष शौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परमबाहवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யஜ்ஞத்தில் நாம் பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ண பண்ண மனசில் சாந்தி ஏற்படும். அது ஜபமாக பண்ணுறதை விட கீர்த்தனமாக பண்ணால் ரொம்ப விசேஷம். ஜபமாக பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு கோபம் உண்டாகும்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, ஆனால் உண்மைதான், அனுபவிச்சிருக்கேன். ஆனால் ஜபமாக நிறைய ஆவர்த்தி பண்ணுறவங்களுக்கு உஷ்ணம் அதிகமாகி கோபம் உண்டாகும்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் கீர்த்தனமாக பண்ணால் சந்தோஷமாக இருக்கும். ஆனாலும் தபஸ், அந்த தபஸை கெடுக்கிறதுக்கு தான் கோபம் வருது, வேறு ஒன்றும் இல்லை. நாம் என்ன பண்ணணும்னா, பகவன் நாமா கருணை, பகவானுடைய கருணை தான் பகவன் நாமமாக வந்திருக்கிறது. பகவானுடைய கருணா ஹிருதயத்தை புரிஞ்சிக்கணும். இல்லைன்னா டாய்லெட்டில் கூட பகவான் நாமா சொல்லலாம், திருட்டு காலத்து கூட பகவான் நாமா சொல்லலாம். பகவான் அவ்வளோ இறங்கி வராருன்னு அர்த்தம். தன் நாமத்தின் மூலமாக அவ்வளோ கருணா ஹிருதயத்தை, பகவானுடைய கருணா ஹிருதயத்தை புரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த நாம மகிமை எல்லாருக்கும் புரியும். பகவானுடைய கிருபை காரணம். எப்படி வேணால் பகவான் நாமா சொல்லலாம், பலன் கொடுத்துடணும்னா அது காரணம் என்னென்னா, பகவான் அவ்வளோ கிருபை பண்ணுறார். என் நாமத்தை பிடிச்சிக்கோ, நீ கரையேறிடுவேன் அப்படின்னு. அது ரகசியமாக தான் இருந்தது. 12 பாகவதர்களுக்கே தெரிஞ்ச விஷயம். பின்னாடி அது பிரகடனப்படுத்தப்பட்டது. கலியுகத்தில் இந்த நாமத்தை படிச்சுன்னு கரையேறட்டுன்றதுக்காக கலியுக மக்கள் எல்லாம் அதர்மிஷ்டர்களாக இருப்பார்கள் நிறைய பேர். கலிய தோஷ நிதியே ராஜன், தோஷமே நிதியாக இருக்கும். அஸ்தியகம் மகான் குணக கீர்த்தனா தேவ கிருஷ்ண, பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் தான் கரையேற்றும் அப்படின்றதுனால கடைசியில் இந்த ரகசியத்தை வெளியிட்டார். 12 பாகவதர்களுக்கு தெரிஞ்சது இன்றைக்கி கோடிக்கணக்கான பாகவதர்களுக்கு தெரிஞ்ச விஷயமாயிடுச்சு நாம சங்கீர்த்தனம். ராமான்னு சொல்கிறதுனால என்ன கிடைக்கும், ராமான்னு சொல்கிறதால என்ன கிடைக்காது, அப்படி பார்க்கணும். ரொம்ப சுலபமாக இருக்குது. ராம 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 ராம, அதை சொன்னவங்களுக்கு தான் தெரியும் அது எப்படியாப்பட்ட மாற்றங்களை உண்டு பண்ணுது. என்னென்னா ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். அப்படி பகவான் நாம சங்கீர்த்தனமாக பண்ணும்பொழுது
மனசில் ஒரு சாந்தி கிடைக்கும். ஏன்னா ஒரு மணி நேரம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நிறைய பேருக்கு போர் அடிக்கும் ராமநாமம் சொல்கிறதுக்கு. ஜபமான ஜபிச்சா தப்பு இல்லை, ஜபமாக ஜபிச்சா அந்த தபஸை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கா, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. அந்த தபஸை உன்னால் காப்பாற்றிக்க முடியுமா, காமக்ரோதங்களை விழாதபடி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கீர்த்தனமாக பாடினா சௌக்கியமாக இருக்கும், அனுகூலமாக இருக்கும். இப்போ பாகவதம் பாராயணம் பண்ணுறோம், ராமாயணம் பாராயணம் பண்ணுறோன்னா அதில் சில சோதனைகள் வரும் நிச்சயமாக. ஏதாவது நம்மளுக்கு அங்க குறைவு, அதாவது என்னென்னா அனுஷ்டானத்தில் சாதனத்தில் இந்த அங்கங்கள்னு சொல்கிறேன் இல்லையா, இந்த நியமங்கள், அவைகள் ஏதாவது குறை ஏற்பட்டால் கண்டிப்பாக அதற்கேற்ற ஒரு கொஞ்சம் இடையூறு வரும், பிரச்சனைகள் வரும். அப்போது பாகவதம் பாராயணம் பண்ணுறவங்களுக்கு கூட சிரமங்கள் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. அது பாராயணம் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். அதில் சோதனைகள் வரும், நம்மளுக்கு டென்ஷன் ஏற்றுற மாதிரி வரும், அதே சமயத்தில் அலைச்சலாகிடும், நமக்கு கொஞ்சம் சிரமப்படும். ஆனால் நாமசிங்கத்து என்னன்னா சூழ்நிலைகளையே அனுகூலமாக்கிடும். எப்படி நமக்கு எதிர்ப்புகள் வருது அப்படின்னா, சோதனைகள் அதிகமாக வர்றதுன்னு நம்மளை சோதிக்காது. ஸ்ரீ அண்ணா சொல்கிறாரு, நான் சொல்லலை. இது சோதிக்கவும் சோதிக்காது, யாரை வேணாலும் ஏற்றுக்கும். அதே சமயத்தில் எங்கே வேணாலும் பகவான் நாமா சொல்லலாம். இது நம்மளுக்கு அப்படியே ஆனந்தத்தை கொடுக்கும். ஆனால் பாகவத பாராயணம், ராமாயண பாராயணம்லாம் நம்மளுக்கு சோதனைகள் உண்டாகும். அதே சமயம் சோதனைகள் உண்டாகும்னா அந்தளவுக்கு நம்ம நியம நிஷ்டைகளோடு நம்ம பாகவத பாராயணம் பண்ணுறவங்களுக்கு அது சுகமாக இருக்கும். கண்டிப்பாக சுகமாக இருக்கிறது மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது, அதே சமயத்தில் டென்ஷனும் உண்டாகும், அதையும் பார்த்துக்கணும். எல்லோரும் நம்மளுக்கு அனுகூலமாக இருக்க மாட்டாங்க. வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லை நம்ம கூட பாராயணம் பண்ண எல்லாம் அனுகூலமாக இருக்காது, நிறைய சங்கடங்களும் வர செய்யும், எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லை, தியானம் தவம் கூட அப்படி தான், ரொம்ப கோபத்தை உண்டாகும், ஆசைகள் அதிகரிக்க செய்யும். நீ எவ்வளோக்கு எவ்வளோ தியானம் தீவிரமாக போகிறியோ ஆழ்நிலை தியானத்தில், அவர்களுக்கு கண்டிப்பாக அப்போதைக்கு ரொம்ப சாந்தியாக இருக்கும், ரொம்ப மனசுக்கு அமைதியாக இருக்கும். அதற்கு பிறகு அவர்களுக்கு சோதனைகள் ஆரம்பமாகும். ஆனால் பகவன் நாமத்துக்கு என்ன விஷயம்னா, இதுக்கு எதுவுமே கிடையாது. பகவானுடைய கிருபையை புரிஞ்சுன்றவங்களுக்கு தான் பகவான் நாமத்தை பிடிப்பாங்க. நாமத்துக்கு எந்த ஒரு தங்கு தடங்கல்களும் கிடையாது. அதுக்காக சோதிக்க பிரச்சனை வராதுன்னு இல்லை, அந்த சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய பலத்தை கொடுக்கும் பகவான் நாமம். இதுதான் விசேஷம். அதனால் பாகவத பாராயணம், ராமாயண பாராயணம் தப்பு இல்லை, தப்புன்னு சொல்ல வரல. அதுக்கு நமக்கு தகுதி வளர்த்துக்கணும். அதுக்கான தகுதிகளை நாம் சம்பாதிச்சுட்டு தாராளமாக பாகவத ராமாயணம் பாராயணம் பண்ணலாம். அக்ஷர பிழை இல்லாமல் படிக்கணும், நல்லா கனியாக உச்சரிக்கணும், அதே போல் ஸ்டெமினா வேணும் ரொம்ப நேரம் படிக்கிறதுக்கு. நிறைய இருக்குது நியமங்கள்லாம். பர்ஃபெக்டாக நல்லா குளிச்சுட்டு சுத்தபத்தமாக மனசில் எந்த விகாரமும் இல்லாமல், எந்த கல்மஷமும் இல்லாமல், நிர்மத் சரணாம் சதாம், அதில் தான் ஆரம்பத்திலே போட்டிருக்கேன். துவேஷமும் பொறாமை முதலியது, துவேஷம் போன்ற தோஷங்கள் இல்லாத சாதுக்களுக்கு பாராயணம் பண்ண வேண்டியது அப்படின்னு. அப்போ நிர்மத் சரணம் சதாம், அப்படிப்பட்ட கபடம் இவைகளை ஆசிரிக்கிறதா அதுங்களும் பாராயணம் பண்ணால் சந்தோஷமாக இருக்கும். பக்தியோட பிரேமையோட அப்படி பாராயணம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பாகவதம். எதையும் சகித்து கொள்ளக்கூடிய, ஏன்னா எதிர்பாராத விதமாக நமக்கு எதிர்ப்புகள் வரும், பிரச்சனைகள் வரும், அதை சகித்து கொள்ளக்கூடிய, அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தால் தாராளமாக பாகவத பாராயண ராமாயணம் எது வேணால் பண்ணலாம். அவர்கள் நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் இடையூறுப்படுத்தினாலும் நாம் அதை பொறுத்து கொள்ளக்கூடிய சக்தி இருந்தால் தாராளமாக பண்ணலாம். அதான் சொல்கிறேன், அதுக்கான தகுதிகளை நாம் வளர்த்துட்டு தாராளமாக பாராயணங்களில் பண்ணலாம், தப்பே இல்லை. ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக அதில் சொல்லக்கூடிய பலன்கள் உண்டு. பாகவத பாராயணம் பண்ணால் என்ன பண்ணணும், அந்த பலன் உண்டு. ஆனால் நாம சங்கீர்த்தனம் உனக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. அதான் இதுக்கெல்லாம் தகுதிகள் வேணும். பாராயணம் பண்ணுறது பாகவதமோ ராமாயணமோ எல்லாமே தகுதிகள் வேணும். ஆமாம், எப்போது திடீர் தாக்குதல், அதாவது எதிர்பாராத விதமாக நமக்கு சோதனைகள் வரும். அதில் நாம் கொஞ்சம் கோவப்பட்டோமோ இல்லை ஆசைப்பட்டோமோ இல்லை வேறு விஷயத்தில் மனசு சிதறடிச்சிட்டோமோ
அப்படின்னா நம்மளுக்கு அது எரிச்சல் உண்டு பண்ணிடும். ஆமாம், டென்ஷனை உண்டாக்கிடும். இல்லை பாகவத பாராயணம் பண்ணுறது தடையாயிடும், ஏதாவது ஒன்று பண்ணிடும். அதனால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இருந்தால் தாராளமாக எது வேணாலும் பரவாயில்ல. நான் பாகவத பாராயணம் பண்ணி 7 நாள் நான் எழுந்திருக்கிறதில்ல, 7 நாள் நான் பாராயணம் பண்ணி ஃபுல்லாக முடிப்பேன், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அப்படின்னு உன் மனசு உறுதியாக இருந்தால், அப்போ கலியானவன் இந்த சோதனைகளை கொண்டு வர மாட்டான், இடையூறுகளை உண்டு பண்ண மாட்டான். எப்போ நெளிவு சுழிவு அந்த நெளிவு சுழிவு புரிஞ்சிக்கணும். அது நெளிவு சுழிவுன்னா அது பாராயணம் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் அது என்னென்னலாம் வரும்ன்ட்டு. நம்ம வந்து ஒரு பூ வைப்போம் பகவானுக்கு, அது எப்படி வைக்கணும், இது விளக்கு இந்த பக்கம் வைக்கக்கூடாது, ரைட் சைடு வைக்கக்கூடாது, லெஃப்ட் சைடு. அதில் வந்து என்னென்னா பல நியமங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா, அதில் கொஞ்சம் இதாக ஃபால்ட் இருந்தால் அதே மனசு உறுத்தின்னு இருக்கும். சின்ன சின்ன தப்பு பண்ணால் அதே ஐயோ தப்பாக பண்ணிட்டோமோன்னு மனசு உறுத்தின்னு இருக்கும். சில விஷயங்கள் சில பேர் வந்து நம்ம கூட இருக்கிற நம்ம வீட்டில் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, இந்த பூஜைகளில் எல்லாம் வந்து அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்க மேலே கோவப்படுவோம். அதெல்லாம் நம்ம சகிச்சிக்கணும், எல்லாத்தையும் சகிச்சிக்கணும் மொத்தத்தில். நமக்கு ஏன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல ஒரு பூஜைக்கு, அதெல்லாம் நம்ம பார்த்து சகிச்சிக்கணும். கூட வரவங்களுக்கு பாராயணம் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் இடையூறுகள் வரும், 5 விரலும் ஒரே மாதிரி இருக்காது, எல்லாம் இடகுடமாக இருப்பாங்க. அதெல்லாம் சகிச்சுட்டு நம்ம பண்ணோம்னா தாராளமாக பண்ணலாம். அந்த பலம் இருந்தால் பண்ணலாம், அந்த பலம் இல்லை அப்படின்னா கஷ்டம். அந்த பலத்தை கொடுக்குறது பகவான் நாமா தான். அதெல்லாம் நாம சிங்கத்தின் பண்ணிட்டு பாகவத பாராயணம் ராமாயண பாராயணம் பண்ணால் அந்த எரிச்சலை பொறுத்து கொள்ள முடியும், அந்த டென்ஷனை நம்ம பொறுத்து கொள்ள முடியும். அவ்வளோதான். ஏன்னா நம்மளுக்கு அனுகூலமாக எல்லாம் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, நம்மளுக்கு பிரதிகூலமாக செய்வாங்க. நம்ம நினச்சது ஒன்றா இருக்கும், அவங்க செய்கிறது ஒன்றா இருக்கும். அதை பொறுமையாக அவங்களுக்கு எடுத்து சொல்லி இப்படி வைக்கக்கூடாதுங்க, விளக்க இப்படி வைக்கணும், புஷ்பங்களை இப்படி பண்ணணும், இப்போ உதிரி புஷ்பமாக போடணும் அப்படின்ட்டு அன்பாக சொல்லணும். அதில் நம்ம டென்ஷன் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு உதவி செய்கிறவங்க கூட உதவி செய்ய மாட்டாங்க. அதான் புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம பார்த்து சந்தோஷமாக ஆரம்பிக்கணும். மனசு அந்த சந்தோஷம்தான் பலம். அந்த பலத்துடன் ஹர்ஷ சித்தம் சமாவக, சித்தத்தை எப்போ சந்தோஷமாக வச்சுட்டு பாகவத பாராயணம் பண்ணணும் அப்படின்ட்டு சனகாதி முனிவர் ஆரம்பத்தில் நாரதர்கள் சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் சததம் சந்துஷ்ட மனசை. எப்பொழுதும் மனசை சந்தோஷமாக வச்சுன்னா அந்த புஷ்டியில் எல்லாரிடத்துலையும் அன்பாக பழகும். நம்ம டென்ஷன்லேயே முகம் சிடு சுண்டக்காய் மாதிரி முகத்தை வச்சுன்னு சில பேர் பார்ப்போம், அப்படியே முறைப்பாங்க, பயமாக இருக்கும். அவங்க கூட பாகவதம் படிக்கிறதுக்கே பயமாக இருக்கும். அது மாதிரி சுண்டக்காய் மாதிரி முகத்தை சுருக்கின்னு அப்படியே சிடு விழுவாங்க. அப்படி அடுப்பட்ட இடத்துல பாகவத பக்தியே வரத்துக்கு பிரகாசிக்காது. சந்தோஷமாக ஒரு பாகவதம் படிக்கணும்னா அந்த இடத்துல ஒரு உற்சவமாக இருக்கணும், மகோத்சவமாக இருக்கணும். அது நம்ம அலங்காரம் பண்ணலாம், அது பண்ணலாம், பகவான் மன்னிச்சிடுவான், நம்ம தான் மன்னிக்க மாட்டோம். பூஜையில் நியமங்கள் ஏதாவது குறை இருந்தால் பகவான் மன்னிச்சிடுவான், நம்ம தான் மனுஷன் தான் மன்னிக்க மாட்டான். அதை மன்னிச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பாகவத் பக்தி பண்ணோம்னா சந்தோஷமாக இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நடத்தணும் பாராயணங்கள்லாம். அதே மாதிரி எப்படின்னா படிக்கலாம் அப்படின்ட்டு சில பேர் படிக்கிறாங்க, விளக்கெல்லாம் ஏற்றி வைக்காமல் சும்மா படத்தை வச்சுட்டு சும்மா குளிச்சுட்டு வந்து அப்படியே பாராயணம் பண்ணுறாங்க. ஓகே, அப்படியே பாராயணம் பண்ணலாம் சுத்தபத்தமாக. ஆனால் மனசில் எந்த ஒரு சோதனைக்கும் எப்போ சோதனை வரும்னு தெரியாது, டென்ஷன் உண்டாகிற மாதிரி வரலாம், இல்லை வேறு ஏதாவது இந்த பாகவதம் பாராயணம் பண்ணுறதுக்கு தடங்களாக வேறு ஏதாவது வரலாம். அதுக்கு தயார்படுத்திக்கிட்டு மனசை தாராளமாக பாராயணம் பண்ணுங்கள், ஆனான்னு சொல்ல. மனசை பக்குவப்படுத்திக்கின்னு எந்த தாக்குதலுக்கும் தயாராக இருக்குது, அதுக்கு நம்ம மனசை ரெடி பண்ணிக்கிட்டு எந்த ஆனாலும் நான் பாகவத பாராயணம் பண்ணுறதை விடுறதில்லை அப்படின்னு 7 நாளும் தீட்சை நியமமாக அப்படி ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு பாகவத பாராயணம் பண்ணணும் அப்படின்னு உறுதியாக மனசில் உறுதி எடுத்துட்டு அப்போ நம்ம பாராயணம் பண்ணோம்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். நடுவில் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பாராயணத்தை நம்ம நடுவில் விட்டோம்னா அப்போது பகவானுக்கு கோபம் உண்டாயிடும் கண்டிப்பாக. சப்தாகம் முறையில் தீட்சை நியமம் எடுத்துட்டு அப்போ நான் நடுவில் விட்டுறேன்னு சொன்னால், ஏன்னா நான் அதெல்லாம் அடிபட்டுக்கிறேன், அதுக்காக தான் சொல்கிறேன், இதெல்லாம் நடந்த விஷயம், அதுக்காக தான் சொல்கிறேன். அப்படி நம்ம நல்லா ரெகுலராக ஒரு 3 நாள் பாராயணம் பண்ணிட்டு திடீர்னு வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டோம்னா பகவானுக்கு கோவம், வீட்டில் போய் ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது ஒரு இடையூறுகள் வரும், அது புரிஞ்சிக்கணும். ஒரு விஷயத்தை கையில் எடுத்தோம்னா அதை முழுசாக முடிக்கணும். ஆமாம், திருடவிரதமாக இருந்து அதை பூர்த்தி பண்ணணும். ஆனால் பகவான் நாமம் அப்படி கிடையாது. நீ ஒரு நாம ராமான்னு சொன்னால் கூட பகவான் சந்தோஷம் அடைவான். 10 நாமா சொன்னாலும் சந்தோஷம் அடைவான், 100 நாமா சொன்னாலும் 1000 நாமா சொன்னாலும் 1,00,000 நாமா சொன்னாலும் சந்தோஷம் அடைவான். நீ எப்படினாலும் பகவான் நாமா சொல்லலாம். இது எல்லாருக்கும் உரியது, எங்கே வேணாலும் சொல்லலாம். இது சுத்தபத்தம் கிடையாது, பல் வலிக்கிட்டு சொல்லலாம், குளிச்சு சொல்லலாம், குளிக்காமல் சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். ஆனால் எப்படி இது பலன் இருக்குன்னா நம்ம சூழ்நிலைகளை அனுகூலமாக்கணும்.
முன்னெல்லாம் வந்து இப்படி திரும்பினா ஒரு பிரச்சனை, அப்படி திரும்பினா ஒரு பிரச்சனை, தடுக்க விழுந்தால் பிரச்சனை வருது. என்னடா இவ்வளோ பாகவதம் படிக்கிறோம், கட்சியில் பார்த்தா பிரச்சனை மேலே இடையூறு, சோதனை மேலே சோதனையாக வருது, அடி மேலே அடிப்படுறமே அப்படின்னு தோணும். அது வைராக்கியத்தை உண்டாக்குறதுக்காக தான், அது ஒரு பக்குவத்தை உண்டாக்குறது தான், இல்லைன்னு சொல்ல வரல. அது ஒரு பக்குவத்தை உண்டாகும். அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், எதுக்காகன்னா அது மாதிரி இடையூறு வரல, நீ பாகவத்தை விடணுன்றதுக்காக கலிபுருஷம் கொண்டு வரது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படியே டென்ஷன் மேலே டென்ஷனாக வரும். ஒரு பிரச்சனை போனால் இப்படி திரும்பினா ஒரு பிரச்சனை, அப்படி திரும்பினா ஒரு பிரச்சனை, ஒரே டைமில் 2 3 பிரச்சனை வரும். இதை சமாளிப்பேன், அதை சமாளி ஒரு அலைச்சல் ஆகிடும். அது மாதிரி வந்ததும் நான் அனுபவிச்சிருக்கேன். ரொம்ப கஷ்டமாயிடும். பாகவத்து மேலே மூடே போகாது. அது மாதிரி கலிபுருஷன் கொண்டு வருவோம். கலியர் தோஷம் அதான் சொன்னேன், சர்வ சாதன பாதகான்னு அவன் பேர். எல்லா சாதனம் பண்ணால் பாதம் பண்ணான். ஆனால் பகவன் நாமத்தை மட்டும் அவன் ஒன்றுமே பண்ண முடியாது. பகவன் நாமத்தினால செம்மடி விடுவான். கலியையும் பலி கொள்ளும் கீர்த்தனம் பாடுகிறேன்னு சொல்கிறார் இல்லையா குருஜி. கலியையே பலி கொண்டுட்டோம். பகவன் நாமம், ராமநாமம் அங்கே சோதிக்காது. பகவன் நாமம் வந்து சோதிக்காது. அண்ணா சொல்லுவார், பகவன் நாமம் சோதிக்காது. துன்பம் மட்டும் இல்லை, ஆனால் அதே பலன். நீ பாகவத பாராயணம் பண்ணால் என்ன பலனும் அதை விட அதிகமான பலன் பகவன் நாமம். ஏன்னா நாமத்துக்கு சமமாக எந்த தர்மத்தையும் சமப்படுத்தி பார்க்கக்கூடாது. பகவன் நாமத்துக்கு சமமாக எந்த தர்மத்தையும் இணையாக நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சா அது நாம அபராதத்தில் ஒன்று. 10 நாம அபராதங்களில் ஒன்று. எந்த தர்மம், அது பாகவத ராமாயணமே இருந்தாலும் பகவன் நாம தர்மத்துக்கு கீழே தான் எல்லாமே. நாம தான் வசதி. அதனால் நாமத்தை வந்து நாம் பிடிச்சிக்கிறோன்னா, எந்த நாமம் யாருக்கு பிரியமுள்ள நாமம் என்ன, நான் பிரியமாக சொல்லணும் பகவன் நாமத்தை. இப்போ பாகவதம் படிக்கணும்னா கதையாக நல்லாயிருக்கு, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் பிரச்சனைகள் வரும்போது நடாது, நல்ல விஷயம் தானே படித்தோம், ஏன் நம்மளுக்கு சோதனை வருது அப்படின்ட்டு ஆச்சரியப்படுவோம். நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கும். அது நடாது, நல்ல விஷயம், கிருஷ்ண விஷயம், ஏதோ ஒரு நரசிம்ம அவதாரம் தானே படித்தோம், ஏதோ வராக அவதாரம் பகவானை பற்றி தானே பிரகலாத சேர்த்து தானே படித்தோம், ஏன் நம்மளுக்கு சோதனைகள் வருது? நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது அப்படி இல்லையே. அப்படி தான், அது அப்படி தான் வரும். அப்படின்னா அதை சமாளிக்கக்கூடிய திறமை உனக்கு இருந்தால் அதை சமாளிச்சுக்கும். அந்த இடையூறுகள் வரும்போது, அந்த கஷ்டங்கள் வரும்போது மனசை தாங்கி தான் சகிச்சிக்கணும். திதிக்ஷஸ்ப பாரதம், பொறுத்து கொள்ள பழகிக்கணும். அவ்வளோதான். நல்ல விஷயம் தானே படித்தேன், ராமாயணம் தானே படித்தேன், பாகவம் தானே படித்தேன், ஏன் நம்மளுக்கு இவ்வளோ சோதனைகள் வருது அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. சோதனைகள் வரதான் வரும். அதான் அது தாங்கக்கூடிய அதுக்கான தகுதி உங்கள் மனசு இருந்தால், பக்குவமாக இருந்தால் தாராளமாக படிக்கலாம். அதான். ஆனால் பகவன் நாமா சொல்லும்போது சோதனைகளே வராதான்னா வரும். வந்தால் அதை பற்றி பெருசாக எடுத்துக்க மாட்டேன். அது உன்னை வந்து உன்னை வந்து பாதிக்காது. அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் யாருக்கு அப்படின்னா, தொடர்ச்சியாக பாகவத பாராயணம் பண்ணுறவங்கள இந்த கலிபுருஷன் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு பலம் பாகவதத்திலே கட்சிடும். இதையும் சொல்லி தான் ஆகணும். யார் பாகவத நிஷ்டையாக ஒரே தர்மத்தை கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பலம் பாகவதமே கொடுத்துரும். ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சோதனைகள் தான், இந்த இடையூறுகள்லாம், இந்த டென்ஷன்லாம், இந்த நியமங்கள்லாம். ஒன்று படிக்க விடாத பண்ணும், இல்லை படிக்கிறதுல இடையூறு பண்ணிடும், இல்லைன்னா நம்மளுக்கு மந்த புத்தியை கொடுத்துரும், இல்லைன்னா ரொம்ப பிரச்சனைகளை சோதனைகளை வரும். இதெல்லாம் நீ கடந்து தான் வரணும். வந்துட்டேன்னா அப்புறமா பாகவத நிஷ்டை ஆகிட்டேன்னா அப்புறமா தொடர்ந்து சப்தாகமாக பண்ணலாம். நாங்களாம் ஆரம்பத்தில் அப்படி தான் அவஸ்தைப்பட்டோம். அதுக்கப்புறம் சப்தாகமாக நிறைய பாகவதம் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த அனுபவம் இருக்குது, அதனால் சொல்ல வரேன். அதனால் மூலப்பாராயணம் பண்ணுறதுல சாதாரண விஷயம் கிடையாது. அதை பண்ணுறதுக்கு இது மாதிரி இடையூறு வரும். இப்போ பக்கத்தில் இடையூறு பண்ணுறாங்க, அது மாதிரி இடையூறு பண்ணுவாங்க. பகவன் நாம வந்து நாம கீர்த்தனம் பண்ணால் எதனா பண்ணிக்கும். ஆனால் அதை தாங்கக்கூடிய பலத்தை பகவன் நாம கொடுத்துரும். எல்லாரையும் அன்பாக பிரேமையாக நேசிக்கக்கூடிய மனப்பான்மையை பகவன் நாம தான் கொடுக்கும். ஆனால் இதில் பார்த்தா பகவத் பக்திக்கு இடையூறு பண்ணாங்கன்னா பயங்கரமான கோவம் வரும். எரிமலை மாதிரி வெடிப்பான். ஒரு வீட்டில் பார்த்தா பூஜையில் பாகவதம் படிக்கிறதுக்கு இடையூறு பண்ணாங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிடுவான். புஸ்தகத்தையே தூக்கி மூடி உரம் கட்டி வச்சுடுவான். அந்தளவுக்கு டென்ஷன் ஆகிடுவான். அதெல்லாம் பார்த்துக்கணும். மொத்தத்தில் வந்து அதனால்தான்
இது பாராயணம் பண்ணி அதில் நிஷ்டையாக பாராயணம் பண்ணுறாங்க இல்லையா, அதே பழக்கப்பட்டவங்க அவங்களோட பழகணும். அவங்களோட பழகி அவங்க கூட சேர்ந்து, அதனால தான் கும்பலில் இதுபோல் சத் சங்கத்தில் போய் பாராயணம் பண்ணால் இந்த பிரச்சனை வராது. நிம்மதியாக நம்ம யாரோ பாராயணம் பண்ணுறாங்க, யாரோ சப்தாகம் வச்சுக்கிறாங்க, அவங்க கூட போய் நிம்மதி. அதுதான் கூட சேர்ந்து போய் ஒரு 2 அத்தையும் பாராயணம் பண்ணிட்டு வந்தேன், ரொம்ப சந்தோஷம். நீ ஏற்பாடு பண்ணுற உன் வீட்டில் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பார்த்துக்கும், எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கும். அப்போ எனக்கு சோதனைகள் வந்துச்சு, இது போல் டென்ஷன் பண்ணுறாங்களே, அவங்கள பார்த்தா பிடிக்கல, இவங்கள பார்த்தா பிடிக்கலன்னு இது போல் மனப்பான்மை உண்டாகுதுன்னா, அது ஆரம்ப நிலையில் அது கிளியர் பண்ணுறதுக்கு, நம்ம மனசை சுத்தம் பண்ணுறதுக்கு அதெல்லாம் வரும். அப்புறமா கிளியராக நம்ம அதெல்லாம் அந்த துன்பங்களால் நம்ம பாவம் கழியும். அந்த இடையூறுகளால், அந்த துன்பங்களால், டென்ஷனால் நம்மளுக்கு டென்ஷன் உண்டு பண்ணுவோம், எல்லாம் பிரதிகூலமாக இருப்பாங்க. அது என்ன பண்ணோம், நம்ம பாவத்தை கழிக்கும். அப்போ பாகவதம் பட்ச பாவம் போன்றது, இப்படி தான் பாவம் போகும். அப்போ என்னன்னா, நம்ம பாவத்தை அப்படியே கழிக்க நம்மளுக்கு துன்பங்கள் உண்டாக்கி, சோதனைகள் உண்டாக்கி, பாவம் கழிய அதுக்கப்புறமா ஒரு நிலைக்கு நீயே வந்துடும், ஒரு பக்குவத்துக்கு. அப்படின்னா பாவம் போயிட்ட பிறகு அந்த பக்குவம் உனக்கு வந்துடும். அந்த பாவம் போன பிறகு உனக்கு ஒரு பக்குவம் வந்ததுன்னா ஒரு தயார் நிலையில் இருப்ப, எந்த பிரச்சனை இருந்தாலும் சமாளிக்கிறது. ஏன்னா எல்லாத்தையும் பார்த்தாச்சு இல்லை நீ இப்போது. அப்போ நீ பாகவதம் நிஷ்டையாக இருக்கிறவன, அதுக்கப்புறம் பாகவதம் என்ன பண்ணால் அனுகூலமாகிடும். நீ கேட்டதை கொடுக்கக்கூடிய கற்பவருஷம் ஆகிடும் பாகவதம். நீ பாராயணம் பண்ண சுவையாக இருக்கும். ஆனால் அந்த சமயத்தில் டக்குன்னு கொஞ்சம் நேரம் ராமாயணம் பாராயணம் பண்ணலாம். அதுதான் நீ உன்னை கலிபுருஷன் எப்படி டைவர்ட் பண்ணுவேன்னா, ஒன்றுத்தில் செட் ஆயிடுச்சுன்னா, இப்போ நாமசிங்கத்தில் ஒன்று செட் ஆயிடுச்சு, உடனே வேறு விஷயத்தில் மயக்குவான். அதை படிக்கலாம், பாகவதம் படிக்கலாம், இல்லை ராமாயணம் படிக்கலாம். அப்படி டைவர்ட் ஆச்சுன்னா அந்த சமயத்தில் என்ன ஆகும்னா, நம்மளுக்கு நம்ம ஒன்று நல்ல தயார் நிலையில் இருக்கிறோம். இப்போ நாமசிங்கத்தில் நம்ம பக்காவாக நாமசிங்கத்தில் நம்மளுக்கு பலன் கொடுத்துன்னு இருக்குது, நல்லா அனுகூலமாக இருக்குது, நிறைய விஷயங்கள் நம்ம நடத்தி கொடுத்துன்னு இருக்குது. இந்த சமயத்தில் போய் வேறு தர்மத்தில் மாறினா அது நியாயமா? இந்த எந்த நாமசிங்கத்தில் மட்டும்னா அந்த தேவதை நம்ம மேலே கோவப்படாதா? யோசிச்சு பாரு. உனக்கு என்னென்ன குறை வச்சேன்? என்னை விட்டு உனக்கு அது புரியுது. இப்போ ராமரை விட மான்னா அவ்வளோ அழகு, அந்த மான் இடத்துல ஏன் ஆசை வச்சேன் அப்படின்னா, சோதனைகள் கஷ்டம், புழுவாக துடிக்கிறாள் இல்லையா சீதை இலங்கையில் போய். ஒரு தர்மத்தில் இருக்கும்போது, ராமரோடு இருக்கும்போது, ராமரை தவிர வேறு எதுக்கும் ஆசைப்படக்கூடாது. நான் எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் நீ வந்தேன் அயோத்தியில். பிடிவாதம் பண்ணி ராமர்களோட ராமா நான் கூட தான் வருவேன், எனக்கு காட்டில் நான் அமிர்தம் போல், நீ கொடுக்குற பழங்கள் எனக்கு அமிர்தம் போல் இனிக்கும் அப்படின்னு சொல்லி தானே வந்தேன். அங்கே நான் வேறு ஒரு விஷயத்த மான் மேலே ஆசைப்படுறது, உன்னை எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தானே வந்தீங்க. அப்புறமா அங்கே ஏன் அது போல் ஆசைப்பட்டான் அந்த அம்மா சொல்லு? ஏன்னா அவஸ்தைப்படுறதுக்கு ஆசைப்பட்டான். ஆனால் பௌதிக விஷயங்கள் என்ற இந்த இச்சை இருக்குது, ஆசைகள் இருக்குது, அது பாகவதத்துக்கு எதிர்மறையானது. அதில் ஆசைப்பட்டனா இதில் துன்பம் வரும். பகவானிடத்தில் நிஷ்டையாக இருக்கிறவங்களுக்கு துன்பமே வராது. பகவானிடத்தில் மட்டும் ஆசை வச்சவங்களுக்கு எல்லாமே பிரேமையாக பார்க்க தோணும், இல்லைன்னா எல்லாம் எதிரிகளாக தோணும். ஆரம்ப நிலையில் பக்குவப்பட்ட மனசில் எல்லாம் பிரேமையாக தோணும், எல்லார் மேலே கருணை உண்டாகும். ஏதோ அறியாமையில் செய்கிறாங்க, நம்ம பாகவதம் படித்து நம்ம விஷயம் தெரிஞ்சவங்க, நம்ம கூட அப்படி நடந்துக்கலாமா, அவங்கள மாதிரி கோவப்படலாமா அப்படின்ட்டு நம்மளுக்கு தோணும். அவங்க அறியாமையில் கோவப்படுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு பாகவத தர்மம் தெரியாதில்ல. அவசியதாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதி நாம், இல்லற கவலைகளில் மூழ்கி இருக்கிற அவர்கள் ஆத்ம தத்துவத்தை பற்றி என்ன தெரியும்? அவர்களிடத்தில் நம்ம கோவப்படுறதுக்கு அவங்க அறியாமல் இருக்காங்க. நாம் தான் விஷயம் தெரிஞ்சவங்களாச்சு, ஆத்ம தத்துவம் தெரிஞ்சவங்களாச்சு, நாம் தானே பக்குவமாக பொறுமையாக போகணும் அப்படின்னு நம்மளுக்கு அந்த பக்குவத்தை கொடுக்கும். அதனால் எந்த தர்மமோ பல தர்மங்களை கடைப்பிடிக்கக்கூடாதா? ஏன் பகவான் நாம சொல்லிகிட்டே பாகவதம் பாராயணம் பண்ணக்கூடாதா? தாராளமாக பாராயணம் பண்ணு. நான் என்ன சொல்கிறேன்னா, 2-3 தர்மத்தை ஒரே தர்மத்தை ஏகபக்தி தான் விசேஷமானது. ஏகபக்தி விசிஷ்யதே. பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறீங்கன்னா, அது ஒரு 2 மணி நேரம் பண்ணுறீங்கன்னா நல்லது, அதுதான் பேஸ்மெண்ட்டே. அந்த பலத்தினால்தான் நீ பாகவதம் பாராயணம் பண்ணால் உனக்கு சுவையாக இருக்கும். ஆனால் ரெண்டும் வச்சு நல்லது தான். அந்த ரெண்டுன்னா இப்போ பகவன் நாம சங்கீர்த்தனம் பாகவதம் அது போதும். அதுக்கப்புறம் வேறு தர்மத்தில் பிரவேசிக்காமல் இருக்கணும். இது சிஸ்டமேட்டிக்காக கரெக்டாக ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா அதுவே தபஸாயிடும். நமக்கு அது பலத்தை கொடுக்கும் கண்டிப்பாக. எசபசுகா இது வேணாம் அது வசதி, அது வேணாம் இது வசதி அப்படின்ட்டு மாற்றக்கூடாது. நிறைய பேர் அப்படி தான் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவாங்க, பாகவத பாராயணம் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு
அது ஒரு ப்ரொசீஜராக சரி பகவன் நாம சங்கீதத்தையும் அந்த 1 மணி நேரம்னா 1 மணி நேரம் குறைக்கக்கூடாது. பாகவத பாராயணமும் குறைக்கக்கூடாது. கரெக்டாக சப்தமுறை அப்படி பாராயணம் பண்ணால் நிச்சயமாக நல்லது. அது நம்மளுக்கு பழக்கமாயிடுச்சுன்னா ஒன்று பழக்கப்படுத்த அது பழக்கமாயிடுச்சுன்னா அந்த 2 விஷயமாகவே கடைப்பிடிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஒரே விஷயமாக கடைப்பிடிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஆமாம், இந்த பாகவதமோ இல்லாட்டி பகவன் நாம சங்கீர்த்தனமோ. ஏன்னா பாகவத்திலே பகவன் நாமாக்கு இருக்குது. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவி எல்லாம் பகவன் ஸ்துதிகள்லாம் நிறைய நாமாக்கள் தான் நிறைய வரும் ஸ்துதிகளில் பார்த்தா பாகவத்தில். அப்போ அதுவே நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்ண பலன் கொடுத்துரும். அப்போ நம்ம தொடர்ந்து பாகவத பாராயணம் பண்ணி அதை நிஷ்டை ஆகிட்டவங்களுக்கு அது வேறு மாதிரி லைனில் அவங்கள ட்ராக்கில் அழைச்சிட்டு போகும். அவர்கள் திவ்யமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அவர்கள் ஆனந்தமாக அவர்கள் சொல்லக்கூடிய பாகவதம் தேன் மாதிரி நிற்கும். அந்த பாகவதத்தில் அப்படி ஒரு பிரேமம் இருக்கும். அதில் பாகவதம் அப்படி ஒரு சுவையாக இருக்கும் அவங்க சொல்கிற பாகவதம். ஏன்னா பாகவதம் நிஷ்டையாக இருக்கிறாங்க இல்லையா, அதான் ஏகபக்தி விசிஷ்யது. அவங்க தனியாக ஒரு நாம சங்கீதத்தோடு பண்ண மாட்டாங்க. அதான் சொல்கிறேன், எதனா ஒன்றை கடைப்பிடிக்கிறது பெஸ்ட்டு. இல்லை 2ஆக கடைப்பிடிக்கிறனாலும் கடைப்பிடிக்கலாம். ஆனால் அந்த 2 தவிர வேறு எதுவும் 3வது எதுவும் மாற்ற வேண்டாம். அந்த 2த்தையே நாம சங்கீர்த்தனம் பாகவத பாராயணம் அப்படி பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது நிஷ்டையாக இருந்தோம்னா அதுவே நம்மளுக்கு அது நம்ம செட் ஆகிடும். செட் ஆகிட்ட பிறகு அப்புறம் நம்மளுக்கு எல்லா பக்கங்களையும் அதுவே கொடுக்கும், பாகவதமே கொடுக்கும். எதற்கும் ஒரு குரு இருந்தால் நல்லது, குரு வழிகாட்டுதல் இருந்தால் நல்லது. குரு வழிகாட்டுதல் இல்லாமல் நமக்கு பெஸ்ட்டாக ஒன்று கடைப்பிடிக்க முடியாது. நம்ம ஒன்றுத்தில் பெஸ்ட்டாக முடியாது அப்படி சொல்லலாம். பாகவத்தில் அதில் பகவன் நாம சங்கீதத்தில் அதில் பெஸ்ட்டாக ஆகணுன்னா ஒரு குரு அனுகிரகம் வேணும் இல்லையா. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், எல்லாமே பகவான் நாம் படிக்கிறோன்னு நினைக்கக்கூடாது. பகவானை கிருபை பண்ணால் அதனால் பாகவதம் படிக்க வச்சுருக்கான், பகவான் நாமா சொல்ல வச்சுருக்கான், அவன் கிருபையினால் நான் பகவான் நாமா சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கணும். ஃபஸ்ட்டு நான் நான் இப்படி படிச்சிட்டேன் பற்றியா, நான் சப்தாகம் படிச்சிட்டேன் பற்றியா, நான் நாம சங்கீதத்தில் 2 மணி நேரம் பண்ணிட்டேன் பற்றியா அப்படின்னு கர்வப்பட்டோம்னா உடனே தலைமையில் கொட்டுவாங்க பகவான். உடனே நம்மளுக்கு சோதனைகள் உண்டாகும். எதை பண்ணாலும் எத்கரோஷி மதர்ப்பணம் பகவானுடைய செயலாக நினைக்கணும். அவ்வளோதான். எல்லாம் கிருஷ்ண பிரீதி, பகவானுக்கு சந்தோஷம். இதை படித்தா பாகவதை படித்தா என்னென்னா கிருஷ்ணப்பிரியம் சகல கல்மஷ நாசனம். அப்போ நம்ம கல்மஷங்கள்லாம் போகக்கூடியது, கிருஷ்ணனுக்கு பிரியத்தை உண்டாகக்கூடியது அப்படின்னு நினச்சி நம்ம படிக்கணும் பாகவதம். கிருஷ்ண பிரீத்தியர்த்தம் அதுதான். நாம சங்கீர்த்தனம்னா ராம பிரீத்தியர்த்தம். ராமான்னு சொன்னால் ராமருக்கு சந்தோஷம் அப்படின்ட்டு படித்தோம்னா நாம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், பாகவதம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதாவது கலி யாருக்கு பயமுத்துவான்னா பயந்தவங்களுக்கு தான். கலினா வீரனா, கொஞ்சம் தீரனா புத்தி, தீரன்னா வீரன் கிடையாது. வீரன்றது என்னென்னா உடல் பலத்தில் வீரமாக இருக்கிறது, அந்த வீரன் கிடையாது. இது தீரன்னா புத்திமான். புத்தியில் விஷயம் தெரிஞ்ச விவேகம் உடையவனாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, ஆஹா இது இப்படி தான் சோதிக்குமா, சரி இந்த சமயத்தில் நம்ம பக்குவமாக நம்மளுக்கு துன்பங்களே வந்தாலும் நம்ம பொறுத்துன்னு போவோம், நம்ம அமைதியாக போவோம் அப்படின்னு 2-3 தடவை நீ அமைதியாக போயிட்டேன்னா நீ அந்த பொறுமையை கடைப்பிடிச்சுன்னா நீ ஜெயிச்சிட்ட மாயையை. அப்போ கலியினுடைய உபாதைகள்லேருந்து நீ விடுபட்ட. அப்போ கலி மறுபடியும் உன்னை பாதிக்க மாட்டான். நீ பாட்டு பாகவத நிஷ்டையில் இருக்கலாம். நம்ம பொறுமை இல்லாமல் நம்ம டென்ஷன் ஆகிட்டோம், இல்லை வேறு விஷயத்தில் இடையூறு ஆகிட்டோம், ஐயோ இது படித்தாவே நம்மளுக்கு சோதனைகள் உண்டாகுதுன்னு நம்ம பின்வாங்கிட்டோம். பாகவதம் பாராயணம் பண்ணால் சோதனைகள் உண்டாகுதுன்னு டக்குன்னு பின்வாங்கிட்டோம், பாதியில் விட்டோம் அப்படின்னு சொன்னால் நீ ஃபெயில் ஆகிட்டேன்னு அர்த்தம். ஆமாம், கலியினுடைய இடையூறில் பாதிக்கப்பட்டேன்னு அர்த்தம். என்ன தான் பண்ணிவிடுவான் பார்க்கலாம் கடைசி வரைக்கும், என்ன தான் நடக்கட்டும் அப்படின்ட்டு துணிஞ்சடிச்சு நீ பாகவத பாராயணம் பண்ணால் இந்த சோதனைகள் வரும்போது தான் அதிகமாக படிப்பேன். அப்புறம் சோதனைகளே வராது. சரி நான் அதை தாங்கிக்கிறேன், சரி என்ன துன்பங்கள் கொடுக்குறான், சரி வேணுமுன்னே நம்மளுக்கு எதிர்ப்புகள் வருது, இது கலிபுருஷன் கொண்டு வரது நல்லா தெரியும். நம்மளுக்கு தேவையில்லாமல் வீண் சண்டைக்கு வருவாங்க, எதனா ஒரு இடையூறு பண்ணுவாங்க, பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் சரி ஓகே நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு போகும்போது நீ ஜெயிச்சிடுற மாதிரி. நீ உலகத்திலே பாகவத பாராயண நாம சங்கீர்த்தனம்லாம் இருக்கட்டும், இந்த சாதனைகளில் வரக்கூடிய சோதனைகள் இருக்கட்டும், ஆனால் பொதுவாகவே நம்மளை வெளிப்புறமாக ஏதாவது ஒரு தோல்வி ஆயிடுச்சு, ஒரு சங்கடம் வந்துச்சுன்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருந்தால் அப்போ நீ மாயை ஜெயிச்சிடுற. சரணாகதி பாவத்தில் வந்துடணும். சரி ஓகே, நான் அது ஏன் நம்மளுக்கு துன்பமே வரக்கூடாதா, நம்மளுக்கு தோல்வியே வரக்கூடாதா, நம்மளுக்கு அவமானமே வரக்கூடாதா,
சரி அவமானம் வரதான், சரி நம்ம பண்ண யாரையோ நம்ம அவமதிச்சிருக்கோம், அதுக்கு பதிலாக நம்மளுக்கு அவமானம் வருது, சரி ஓகே பொறுத்துக்கொள்ளுவோமே அப்படின்னு அக்செப்ட் பண்ணி பாருங்கள். அப்போ அந்த அவமானமே அவமானப்பட்டு போயிடும் நமக்குள்ள வரத்துக்கு. நான் மானமாக தான் வாழ்வேன், எனக்கு ஒருத்தன் கூட அவமதிச்சக்கூடாது, நான் எப்படியாப்பட்ட உயர்ந்த ஸ்டேட்டஸில் இருக்கேன், என்னை ஒருத்தன் அவமதிச்சானா நான் வெட்டி போட்டுருவேன், எனக்கு செம்ம கோபம் வரும் அப்படின்ட்டு கோவப்பட்டோம்னா அப்போ நீ மாயில் தோத்துட்டேன்னு அர்த்தம், மாய்க்கு வசமாயிட்டேன்னு அர்த்தம். நான் ஏன் உனக்கு அவமானமே வரக்கூடாதா, நீ எத்தனை பேர் அவமதிச்சிருப்ப, அதுக்கு பிரதிபலனாக தான் இது வருது. நம்ம எப்போவுமே தீர்க்க ஆலோசனை இல்லாமல் நம்ம முன்ன பின்ன யோசிக்காமல் நம்ம முன்னாடி யாருக்கோ அவமதிச்சிருப்போம், அதை நம்மளுக்கு மறந்துட்டு இருப்போம். மறந்துட்டதுனால பகவான் அந்த தண்டனை கொடுக்குகின்றவன் ஆகிய அந்த காலதேவன் மறக்க மாட்டானே, அந்த குறிப்பிட்ட காலத்தில் நாம் அந்த காலதேவன் கரெக்டாக கொடுப்பானே. நீ அவமதிச்சுக்கான பலன் இப்போ உன்னை அவமதிக்கிறாங்க உணர்த்துற, நீ எப்படி அவமதிச்சுருவ ஒரு பாகோதரை மூஞ்ச சொல்லிக்கின்னு, அது மாதிரி இன்றைக்கும் நீ தேடி போகிற இடத்துல உன்னை மூஞ்ச சொல்லிப்பாங்க, உன்னை அவமதிப்பாங்க, அதையும் நீ பொறுத்துக்கொள்ள தான் பழகிடணும், அவமானம் ஏற்பட தான் செய்யும். அப்போது புரிஞ்சுக்கணும், எதுவுமே சும்மா ஒன்றும் வராது. நம்மளுக்கு துன்பங்கள்லாம் நம்ம பண்ணாமல் நம்மளுக்கு எப்படி துன்பங்கள் வரும், நாம் அது மாதிரி ஏதோ தவறுகள் பண்ணியிருந்தா தான் நம்மளுக்கு அந்த துன்பங்கள் வரும். சும்மாலாம் வர எதுவும் எல்லாத்துக்கும் ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்குது, காரண காரியம் இருக்குது. நீ யாரையோ அது மாதிரி துன்புறுத்தி இருக்க, அதனால் உனக்கு அந்த துன்பங்கள் வருது, அதை அக்செப்ட் பண்ணிக்கோ, ஏற்றுக்கோ. ஏன்னா நம்ம பண்ணது தானே திருப்பி வருது, அது அப்போ ஏற்றுக்கோ, உனக்கு உரியது தான் வருது, சரி ஓகே, அதை அந்த தண்டனையை ஏற்றுக்கோ, பரிசுத்த தண்டனையை ஏற்றுக்கனால. ஏன்னா ஒரு கழுத்தில் பாம்பு போட்டு வந்தால் நம்ம தப்பு தானே, நம்ம பண்ண தப்புக்கு அதே மாதிரி நமக்கு மரணம், அந்த அந்த பாம்பு செத்து போன மாதிரி, செத்து போன பாம்பு மாதிரி அது மாதிரி நம்மளும் மரணம்ன்றது வந்திருக்கு, ஓகே அதை அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்ட்டு பரிசுத்த அந்த தண்டனையை ஏற்றுக்கினார் இல்லையா, அது மாதிரி மனப்பான்மை. எதையுமே நம்ம அக்செப்ட் பண்ண நாம் பிரச்சனைகளே கிடையாது, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழலாம், யாரையுமே சத்ருவாக நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை, அஜாத சத்ருவாக. தோல்விகளையும் அக்செப்ட் பண்ணிக்கோ, அவமானங்களையும் அக்செப்ட் பண்ணிக்கோ, துன்பங்களையும் அக்செப்ட் பண்ணிக்கோ, கோபம் வந்தால் சகிச்சிக்கோ, கோபப்படாத, அதை வெளியே கக்கிட்டேன்னா கோபம் அது பாபத்தை உண்டாக்கிடும், அது நமக்குள்ளே முழுங்கிட்டோம்னா அந்த கோபம் என்ற விஷத்தை அது அமிர்த நிலையை கொடுத்துரும், மோட்ச நிலையை கொடுத்துரும். கோபம் என்ற அந்த விஷத்தை முழுகிட்டோம்னா நம்மளுக்கு அமிர்த நிலையை கொடுத்துரும், சிவபெருமான் விஷத்தை முழுன மாதிரி சொல்லிடுறேன். அதனால் இது மாதிரி எல்லாத்தையுமே காமம் குரோதம் எல்லாம் அந்த விஷங்களை முழுங்கிடணும், நம்ம அதை வெளியே கக்கினா அது பாவத்தை உண்டாக்கிடும், காமம் குரோதெல்லாம். அப்போது இது மாதிரி நம்ம அந்த பக்குவன்றது பகவத்கீதையில் நிறைய சொல்லியிருக்கு, நம்மளுக்கு கொஞ்சம் நெஞ்சமாக சொல்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. 18 யோகம், நிறைய 700 ஸ்லோகங்கள் மேலே எக்கச்சக்கமாக நிறைய விஷயங்கள் இந்த சமநிலை அடையிறதுக்கு, மனசை சமநிலை அடையிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கார். பக்திமயமாக யோகம், தியான யோகத்தில் ஏதோ ஒரு இடத்துல மனசை அடக்கிறதுக்கான இவ்வளோ பயிற்சிகள் சொல்லியிருக்கார். ஞான யோகம், தியான யோகம், பக்தி யோகம்னு, கர்ம யோகம்னா, அஷ்டாங்க யோகம்னா சொல்லியிருக்காரு. எதையாவது பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு எது செட் ஆகுதோ அதை பயிற்சி பண்ணிக்கலாம். இது பயிற்சி பண்ண வேண்டிய அவசியம் என்ன, நம்ம பண்ணது தவறுக்கு நம்ம தண்டனை அனுபவிக்கிறோம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். அதனால் பாகவதம் சோதனைகள் கொடுக்கல, ராமாயண சோதனை கொடுக்கல, பகவான் நாம சோதனை கொடுக்கல. சோதனைகள்ன்றது என்னென்னா நம்ம பாபத்தை, நம்ம பண்ண துன்பத்து, நம்ம யாருக்கோ அபராதம் துன்பங்களை ஏழ்ச்சிருக்கோம் இல்லையா, நம்ம பண்ண பாபம் தான் நம்மளுக்கு தண்டனையாக வருது சோதனைகளாக. அது நம்ம பாகவதம் படிக்கும்போது அது மாதிரி இடையூறுகள் வரும், சோதனைகள் வரும், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணினா ஏன் அக்செப்ட் பண்ணினா அது நம்ம பண்ண தப்பு தான் நம்மளுக்கு திருப்பி ரிப்ளையாக வருது, ரியாக்ஷனாக. எவ்ரி ஆக்ஷன் கெட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம பண்ண பாவம் தான் நம்மளுக்கு விளைவுகளாக துன்பங்களாக வருது, அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கும் போது ஒரு 4-5 அதாவது நீ பெரிய துன்பத்தை அனுபவிக்க வேண்டியிருக்க, நீ பாகவதம் படிக்கும்போது உனக்கு அது உடனே நிறைய துன்பங்கள் வருதுன்னா, நான் பாகவதம் படித்தா இவ்வளோ சோதனைகள் வருதுன்னா, ஆமாம் பாவங்கள் போகுது, பாகவதம் படிக்கிறதும் பாவம். நீ பெருசாக அனுபவிக்க வேண்டியது சிம்பிளாக இதுவே ஐயோ பெரிய துன்பங்கள்ன்ற, அது பெரிய துன்பங்கள் கிடையாது, சின்ன துன்பங்கள் தான். அது பெரிய துன்பம் உனக்கு தோணுது, நீ துன்பத்தையே அனுபவிக்காமல். பாகவதம் படிக்கும்போது இடையூறுகள் வருது, நிறைய டென்ஷன் உண்டாகுது, பிரச்சனைகள் உண்டாகுதுன்னா அந்த பிரச்சனைகளை சமாளி. அது கொஞ்ச நாள் கஷ்டப்படுத்தும், ஆனால் அந்த கஷ்டத்தினால அதோடு உனக்கு உன் பாவங்கள்லாம் போய்டும்.
ஆனால் இந்த கஷ்டங்களுக்கே, இந்த சின்ன கஷ்டங்களுக்கே நீ பெரிய ஆஹா ஓஹோன்ற, நீ பெரிய பெரிய துன்பங்களை அனுபவிக்க வேண்டியிருக்க. பகவான் சின்ன தண்டனையை கொடுத்து உன்னை தப்பிக்க வச்சான். இந்த சின்ன தண்டனையே நம்மளால் தாங்கிக்க முடியல. பெரிய இடையூறுகள் வந்து ரொம்ப சோதனைகள் வருதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் உனக்கு நீ அனுபவிக்க வேண்டிய, நீ பண்ண பாவத்துக்கான தண்டனை முழுசாக கொடுத்தா நீ தாங்குவியா? தாங்க மாட்டேன். இந்த ஜென்மத்தில் இல்லை, இன்னும் 10,000 ஜென்மத்தால் நம்ம பகவானை அடைய முடியாது. நாம் அனுபவிக்க வேண்டிய பெரிய தண்டனைக்கு பகவான் கருணையினால் சின்ன தண்டனையை கொடுத்து சோதரிக்கிறான். பாகவதம் படிக்கும்போது, ராமாயணம் படிக்கும்போது அந்த சோதனைகளை தாங்கக்கூடிய சக்தி பகவான் கொடுக்கணுன்ட்டு நம்ம பகவான் நாம சொல்லணும். அப்போ நாம செய்கிறதுனால பாவம் போகும். அப்போ நம்ம என்னன்னா பகவத் குணங்களை பற்றி பேசணும். பகவத் பலத்தினால்தான் அந்த மாயை ஜெயிக்கணும் இல்லையா? மாயாமேதாம் தரந்திதே. அப்போ நம்ம என்ன பகவானுடைய பலத்தினால, பகவானே இந்த சோதனை எனக்கு வருது, ஆமாம் நான் பண்ண பாவம், அதுக்கான தண்டனை எனக்கு கிடைக்குது, ஆனால் அந்த சோதனையை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு கொடு கிருஷ்ணா அப்படின்ட்டு பகவானுகளை ராமா அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோ. பிரார்த்தனை பண்ணிவிட்டு அது பிறகு நீ பாராயணம் பண்ணு. அவ்வளோதான் விஷயம். என்னென்னா ஒரே விஷயத்தை ஃபாலோ பண்ணால் நல்லது. அடிக்கடி வேறு விஷயத்தில் மயங்கிறது, அப்போ அதில் போகிறது இதில் போகிறது அப்படின்னா ஒன்றுத்தில் நாம் தேர மாட்டோம். ஒன்றத்தில் ஸ்திரமாக இருந்துட்டோன்னா அது நல்லா அபியாசம் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் அது நம்மளுக்கு கை வந்தால் கலையாயிடும். அப்புறம் நம்மளுக்கு எல்லா விதமான சந்தோஷத்தை கொடுக்கும். அது கற்பவருஷம் மாதிரி செயல்படும். ஒரு பாகவதமோ அல்லது ராமாயணமோ பகவன் நாம சங்கீர்த்தனமோ ஏகபக்தியில் விசிஷ்யது. ஏகபக்தி தான் ரொம்ப விசேஷமானது கீதையில் பகவான் சொல்கிறோம். புரிஞ்சுக்கணும். அதனால் சோதனைகள்லாம் வருது, ஐயோ பாகவதம் பட்ச சோதனை, பாகவதம் பட்ச சோதனை வரல, நீ பண்ண தப்புக்கு தண்டனை கிடைக்குது, அவ்வளோதான். அது சோதனையாக வருது. ஆனால் அது அன்றைக்கி நீ பண்ண தப்புக்கு முழுசான தண்டனை கிடையாது, ஏதோ கொஞ்சோண்டு தண்டனை கொடுக்குறான் பகவான். அந்த தண்டனை மூலமாக உனக்கு மொத்த பாவத்தையும் போய்க்கிறோம். பெருசாக வர வேண்டியது சிம்பிளாக உனக்கு அந்த சோதனைகளாக வருது, இடையூறுகளாக வருது, அதை சகிச்சுக்கிட்டேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் உனக்கு நிச்சயமாக பெரிய பெரிய துன்பங்கள் ஒன்றும் வராது. அதுலேருந்து நீ நிவர்த்தி அடைஞ்சிடுவேன். நீ பாடு பாகவத விஷயத்தில் அப்போ நிஷ்டை ஆகிடுவேன். அதை தான் இது நான் சொல்ல, பாகவதத்திலே நஷ்ட பிராயேஷு அபத்ரேஷு, இந்த அமங்கலங்கள்லாம், இந்த இடையூறுகள் கஷ்டங்கள்லாம் நஷ்டமாயிடுச்சுன்னு சொன்னால், அநேகமாக நஷ்டமாயிடுச்சுன்னா அப்போ நித்தியம் பாகவத சேவை, அப்போ பாகவத நிஷ்டையில் நீ பூர்ணமாக இருப்பேன். பூர்ணமாக பாகவத நிஷ்டையில் ஈடுபடுவா. அப்புறமா உனக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. பகவான் அனுகூலமாக்கிடுவான், எல்லாத்தையும் உலகத்தையும் அனுகூலமாக்கிடுவான். பகவான் அனுகூலமாயிட்டான்னா உலகத்தில் எதுவும் அவனுக்கு அனுகூலம் ஆகாது, எல்லாமே அனுகூலமாயிடும். சந்தோஷமாக இருக்கும். துருவனுக்கு துன்பம் கொடுத்ததே என்னென்னா பகவானை சந்தோஷப்படுத்துகிற பிறகு எல்லாம் உத்தானபாதன் சுருச்சி எல்லோரும் அனுகூலமாயிட்டாங்க இல்லையா? அது மாதிரி எல்லாம் அனுகூலமாயிடும். பகவானை சந்தோஷப்படுத்த ஆரம்பிச்சு ஆரம்பத்தில் தான் சோதனைகள் வரும். தொடர்ந்து பகவானை நம்பி நீ முழுசாக இறங்கிட்டேன்னா, சரணாகதி பாவத்தில் போயிட்டேன்னா, பொறுத்து கொள்ள பழகிட்டேன்னு சொன்னால் அது பிறகு பகவான் அனுகூலமாகிடுவான். நம்மளுக்கு எல்லாமே அனுகூலமாக நடக்கும். இது புரிஞ்சுக்கணும். நான் சொன்னது எத்தனை பேர் புரியல தெரில, ஏதோ எனக்கு தோணுது நான் பேசிட்டேன். அது மட்டும் அதை நீங்கள் கடைப்பிடிக்கணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். எல்லாத்தையும் பொறுத்து கொள்ள பழகணும், அவ்வளோதான். அது நாமத்தினால சோதனை வராது. நாமம் சோதிக்காது. நாம தான் சந்தோஷத்தை தான் கொடுக்கும். என்னென்னா நாமம் சொல்கிறதும் போர் அடிக்கும், ரொம்ப போர் அடிக்கும். நாம சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இருக்கிறவங்க ரொம்ப நேரம் சொல்ல முடியாது. ஆனால் அதெல்லாம் சகிச்சுட்டு நம்ம பகவான் நாம சொன்னோம்னா அது நம்மளுக்கு எல்லாமே அனுகூலமாக்கி கொடுத்துரும். அதுதான். சரி, ஓகே. ராம 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 ராம. எதுவுமே ஒரு குருமாரில் வச்சு முயற்சி பண்ணுறது தான் நல்லது. இல்லை தானாக பாராயணம் பண்ணால், இல்லை ஏற்கனவே பாராயணம் பண்ணவங்கள பார்த்தாவது நம்ம எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தாவது நம்ம பாராயணம் பண்ணணும். அதுதான் விசேஷம். எதுக்கும் ஒரு கைடன்ஸ் வேணும், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு குரு வேணும். அப்போ தான் நம்மளுக்கு வழி காட்டி கொடுப்பாங்க. சரியான முறையில் நம்ம பாகவ தர்மத்தை கடைப்பிடிக்க முடியும். சரி, ராம 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 ராம. நாமத்துக்கு குரு தேவையில்லை. நீ பாகவத பாராயணம் ராமாயண பாராயணம் பண்ணலாம், எல்லாத்துக்கும் ஒரு குரு வேணும், கண்டிப்பாக ஒரு கைடன்ஸ் வேணும். ஆனால் பகவான் நாமத்துக்கு நாமே குருவாக இருக்கும். நாமத்துக்கு குரு தேவையில்லை. நாமத்துக்கு குரு இருந்தாலும் நல்லது தான். ஒரு குரு உபதேசமாக நான் ராமநாமத்துக்கு குரு உபதேசமாக தான் பெற்றேன், பாட்டு ஜபிக்கிறேன். ஆனால் ஒரு குரு உபதேசமாக பகவான் நாமத்தை வாங்கிக்கிறது நல்லது தான். அந்த நாமத்தை வாங்கிட்டோம்னா அது மாதிரி தொடர்ந்து பகவான் நாம சொல்லலாம். அது பிறகு ஒரு நாமே உனக்கு குருவாக இருந்து எல்லா விதமான பக்குவத்தையும் கொடுக்கும்.
எல்லா நெளிவு சுழிவுலையும் நீ எப்படி போனன்றது உனக்கு சொல்லிக் கொடுக்கும் புத்தியிலிருந்து. நாம உனக்கு எல்லா விதமான சாந்தம், பொறுமை எல்லாத்தையும் கொடுக்கும். நல்ல விவேகத்தை கொடுக்கும். உன் வாழ்க்கையை வழிகாட்டி கொடுக்கும். உனக்கு எல்லாமே அனுகூலமாக்கி கொடுக்கும். நாம நிறைய பலன்களை கொடுக்கும். எக்கச்சக்க பலம். பாகவதமும் அதே போல் தான் நிறைய பலன் கொடுக்கும். ஆனால் நாம எக்கச்சக்கமான பலன் கொடுக்கும். இகலோக சௌக்கியம், பரலோக சௌக்கியம் எல்லாத்தையும் கொடுத்துடும் பகவான் நாமம். ஏன்னா பகவானுடைய கருணை அல்லவா பகவான் நாமம் அந்த பகவானுடைய கருணாகரத்தையும் புரிஞ்சணும் தான் பகவான் நாமத்தை பிடிச்சிப்பாங்க. ஓகேவா? சரி, ஓகே. ராம 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 ஸ்ரீ ராமநாம் சிங்கத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், ராம 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 சால்மணிக்கு ஜெய், ராம 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 ராம